நிச்சயமா அந்த பழியை வந்து பாஜக சுமக்க வேண்டியிருக்கும். அது அவங்க பாஜக செய்கிறாங்களா, பாஜக பிரமுகர்கள் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பழி அவர்கள் மீது தான் வரும். அது வந்து ஒன்றும் குழப்பமே கிடையாது. வந்து என்ன சென்சார் போர்டுங்கிறனால திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் திமுக காமன் மேன்ட்டாக அது ஈடுபடாது. காமன் மேன்ட்டு அந்த பழி வந்து பாஜக மீது தான் வரும். அதை பாஜக விரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நாம பேசிக்கிட்டு இருக்க தருணம் வரைக்கும் அதற்கு வந்து இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஏன் அந்த இழுபறி? அது வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ரிவைஸ்டு கமிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து ஈசின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆர்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஈசியில் அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய கட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்டுக்கு வந்து சம்மதிச்சிட்டாங்க படக்குழு. அதுக்கப்புறம் ஆர்சிக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் அனுப்புவோம் பார்ப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல. அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸான விஷயமா இருக்குது. அது வந்து 9ஆம் தேதி படம் ரிலீஸுக்குள்ளே அது செட்ரைட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது இல்லைன்னா நிச்சயமாக அந்த பழியை வந்து பாஜக சுமக்க வேண்டியிருக்கும். அது அவங்க பாஜக செய்கிறாங்களா, பாஜக பிரமுகர்கள் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பழி அவர்கள் மீது தான் வரும். அது வந்து ஒன்றும் குழப்பமே கிடையாது. வந்து என்ன சென்சார் போர்டுங்கிறனால திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் திமுக காமன் மேன்ட்டாக அது ஈடுபடாது. காமன் மேன்ட்டு அந்த பழி வந்து பாஜக மீது தான் வரும். அதை பாஜக விரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது பக்கம், இந்த படத்தோடைய வெற்றி திரு விஜய் அவர்களுடைய கிடைக்கக்கூடிய வாக்குகளை உறுதிப்படுத்துறதுக்கு உதவும். கூடுதலாக ஒரு 500-600 வாக்குகளை வந்து வாங்கி தராது. அந்த ஜோஷை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு உதவும். இப்போ வந்து தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள்ட்ட வந்து ஒரு ஜோஸ் இருக்குது. நம்ம தலைவர் வராரு, எல்லாரும் தலைவர் பற்றி தான் பேசுகிறாங்க, நம்ம தளபதி ஆட்சி அமைச்சர் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த படம் தோற்றால் அது அவர்களுடைய தொய்வடை செய்யும். அதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சில்லை. அந்த படம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அதை வந்து தடுக்கிறதுக்கான பல முயற்சிகள் இருக்குன்னு சொன்னால் அது வெற்றி பெறுவதற்கான பல வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். ஏன்னா இயல்புலேயே அந்த படம் ரொம்ப சுமாரான படமாக இருந்துட்டா கூட ஒன்று இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். பகவான் கேசரி அப்படிங்கிற தெலுங்கில் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற படம். ஸோ அந்த படத்துடைய ரீமேக் தாங்கனால இது வந்து வெற்றி பெறுவதற்கான 90% வாய்ப்பு இயல்புலேயே இருக்குது. ரெண்டாவது திரு விஜயோடைய கடைசி படம், அதனால இயல்பு வாய்ப்பு இருக்குது. விஜயோட ரசிகர்கள் பூரா பார்ப்பாங்க, விஜயோடைய எதிரிகள் பூரா பார்ப்பாங்க, எப்படியா ட்ரால் பண்ணுறக்காவது பார்ப்பாங்க. ஸோ வந்து கேரண்டியாக அது ஓடிடும் அப்படிங்கிற குழப்பம். படம் ஹிட் ஆக போதுங்கிறது எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட போல வசனங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ படம் தோற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தோற்றால் அது கொஞ்சம் சோர்வடைய செய்யலாம். ஆனால் படம் வெற்றி பெற போகுது. அந்த வெற்றி பெறதுனால தொண்டர்களுடைய உற்சாகம் தொடரும். அது அதிகரிக்கவோ வாக்கள் அதிகரிக்கவோ வாய்ப்பில்லை. தொண்டர்கள் வந்து ஒரு ஜோஸில் போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து 2 அடிக்கு ஒருக்க வாட்டர் பாட்டில் கொடுங்க, 2 அடிக்கு ஒருக்க வந்து ஒரு பானகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி அந்த உற்சாகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கவங்களுக்கு அந்த ஜோஷோடு அவங்க போவாங்க. அதுக்கு உதவும் இந்த வசனங்கள், அந்த மலேசியாவில் அந்த நிகழ்ச்சி கூட்டம், இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சென்சார் பிரச்சனைகள், இது எல்லாமே ஜனநாயகனுடைய வெற்றிக்கு உதவும். திரு விஜயோட வெற்றிக்கு உதவுமாங்கிறத சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த சென்சார் போர்டு அப்படிங்கிறது மத்திய அமைச்சகத்தின் கீழே வருது அப்படிங்கிறதுனால இப்போ இதுல ஏற்படக்கூடிய இந்த தொய்வு, இந்த டிலே அப்படிங்கிறது பாஜக மேலதான் விழும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது வந்து அது இவங்க பிளான் பண்ணி செய்யப்படக்கூடிய விஷயமா, இல்ல அதுல ஏதாவது பொலிட்டிக்கல் விஷயம் சொல்றதுல அர்த்தம் இல்லை. நம்ம வந்து திரு சி.டி. நிர்மல்குமார் வந்து ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாரு. யூஏ சர்டிபிகேட் வந்து பரிந்துரை பண்ணிட்டு நீங்க வந்து கொடுக்காம விட்டீங்க, அது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாரு. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, and Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes, இப்போது தமிழகம் எங்கும்.